வெல்கம் டு சுடு தண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மஷ்ரூம் croquette எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈவினிங் டைமில் கொறிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி இது. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் பூண்டு துருவி சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக சாட்டே பண்ணிடலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதையும் இந்த பட்டர்லேயே நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் 100 கிராம் மஷ்ரூமை சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. மஷ்ரூம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் Oregano சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கூட கடைசியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். மைதா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நீங்கள் பால் கூட சேர்க்கலாம். ஆனால் கூட கொஞ்சம் நேரம் நம்ம குக் பண்ண வேண்டியதாக இருக்கும். மைதா சேர்த்துருக்கனால அந்த திக்னஸ் எப்படியும் உங்களுக்கு வந்துடும். இது கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நல்லா திக்காக ஆரம்பிக்கும். இது நல்லா திக்கானதுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ ஆல்ரெடி இது நல்லா திக்காக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிறதுக்காக இதை ரேப் பண்ணி ஒரு 2 hours நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். இப்போ 2 hours கழித்து இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். இதோட நான் பிரெட் க்ரம்ஸும் எடுத்திருக்கேன். இன்னொரு பவுலில் 2 டீஸ்பூன் மைதா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம கோட்டிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போது நம்ம ஷேப்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக இந்த மிக்சர் எடுத்து உருட்டிட்டு மைதா மிக்ஸில் கோட் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கோங்க. நல்லா கோட் ஆனதுக்கப்புறமா செகண்ட் கோட்டிங் திருப்பி மைதா மிக்ஸில் கோட் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி 2 கோட்டிங் பண்ணும் போது இது பிரிஞ்சு வராமல் இருக்கும். இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஷேப் பண்ணதுக்கப்புறமா இதை டைரெக்டாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 2 கோட்டிங் பண்ணும் போதே இது நல்லா டைட்டாக தெரியும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிரிஞ்சு வராது. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட மஷ்ரூம் croquette சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி இது. நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் எனக்கு கிளிக் பண்ணி அனுப்புங்க. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.